வெற்றி வேட்டை கூறும் கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே என்ற பொன்மொழியை நாம் அறிவோம். அந்த பழமொழிக்கு உயிர் கொடுத்த ஒரு சிறுமியின் கதையை இப்போது காண்போம். மேரி என்ற அந்த சிறுமியின் வாழ்க்கையில் கல்வி எப்படி ஒரு சுடரை ஏற்றியது என்பதை பார்ப்போம். மேரி கருப்பினத்தைச் சேர்ந்த ஒரு சிறுமி. அன்றைய காலத்தில் அவளை போன்ற கருப்பின மக்களுக்கு கல்வி கற்பதற்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவாகவே இருந்தன. இது அவளுக்கு ஒரு பெரிய தடையாக இருந்தது. மேரியின் குடும்பம் மிகவும் ஏழ்மையான சூழலில் வாழ்ந்து வந்தது. அவர்கள் கல்வி அறிவில்லாதவர்களாக இருந்ததால் தங்கள் வாழ்வாதாரத்திற்காக பருத்தி தோட்டத்தில் கூலி வேலை செய்து வந்தனர். அவர்களின் வாழ்க்கை மிகவும் கடினமானதாக இருந்தது. ஒரு நாள் மேரி தன் தாயுடன் வில்சன் என்பவரின் வீட்டிற்கு சென்றாள். அது ஒரு வசதியான வீடு. அங்கு பல புத்தகங்கள் அடுக்கி வைக்கப்பட்டிருந்தன. அவற்றை கண்டதும் மேரியின் கண்கள் வியப்பில் விரிந்தன. அவள் ஆர்வத்துடன் ஒரு புத்தகத்தை எடுத்து புரட்டினாள். அப்போது வில்சனின் மகள் அங்கு வந்து அந்த புத்தகத்தை பிடுங்கிக் கொண்டு, "உன்னால் இதை படிக்க முடியாது" என்று கர்வத்துடன் கூறினாள். மேரிக்கு அது மிகுந்த வேதனையை அளித்தது. அந்த சம்பவம் மேரியின் மனதை மிகவும் பாதித்தது. அவள் கண்ணீருடன் தன் தந்தையிடம் சென்று, "எனக்கு படிக்க வேண்டும் என்ற ஆசை உள்ளது" என்று தன் ஏக்கத்தை தெரிவித்தாள். அவளது குரலில் மிகுந்த ஏக்கம் தொனித்தது. அவளது தந்தை வருத்தத்துடன், "நாம் கருப்பினத்தவர். ஆங்கிலேயர்கள் நடத்தும் பள்ளியில் நம்மை சேர்க்க மாட்டார்கள். இதுதான் நம் நிலை" என்று அவளுக்கு யதார்த்தமான உண்மையை எடுத்துரைத்தார். இது அவளுக்கு மேலும் மனச்சோர்வை அளித்தது. ஆனால் மேரியின் கல்வி ஆர்வம் குறையவில்லை. அப்போது அவளுக்கு அறிமுகம் இல்லாத ஒரு பெண்மணி அவளது ஆர்வத்தைக் கண்டு அவளுக்கு எழுத படிக்க சொல்லிக் கொடுக்க முன்வந்தார். இது மேரிக்கு ஒரு புதிய நம்பிக்கையை கொடுத்தது. அந்த வெள்ளைக்கார பெண்மணி மேரி போன்ற கருப்பின பெண்களுக்கு கல்வி கற்பதற்காக நிதி உதவி அளித்தார். இந்த உதவியை பெற்றுத்தரும் பொறுப்பை வில்சன் ஏற்றுக்கொண்டார். மேரிக்கு இது ஒரு பொன்னான வாய்ப்பாக அமைந்தது. அந்த உதவியுடன் மேரி நகரத்திற்கு சென்று உயர்கல்வி கற்றாள். அவளது விடாமுயற்சியும் கிடைத்த வாய்ப்பை பயன்படுத்திய விதமும் அவளை வாழ்வில் உயர்த்தியது. கற்கை நன்றே பிச்சை புகினும் கற்கை நன்றே.